சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்திலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. பிரித்தானியா வாழ் ஈழத்தமிழர்களுக்கான ஒரு அவசர அறிவித்தலாகவே இந்த பதிவு அமைந்துள்ளது. பிரித்தானியா வாழ் ஈழத்தமிழர்கள் நாங்கள் பல முறை இந்த எமது இனப்படுகொலையாளியான மஹிந்த ராஜபக்ச அவருடைய குடும்பங்கள் அவருடைய மகன்கள் என்று சொல்லி அந்தவர்களை இனப்படுகொலை செய்யப்பட்ட இந்த ராஜபக்ச குடும்பத்தினை பிரித்தானியாவிலிருந்து பல தடவைகள் ஆர்ப்பாட்டங்கள் மூலம் எதிர்ப்பு நடவடிக்கைகள் மூலம் அவர்களை பிரித்தானியாவிலிருந்தோ புலம்பெயர் தேசத்திலே இருந்தோ பல இடங்களிலிருந்து அவரை கலைத்திருந்தோம். அந்த வகையிலே ராஜபக்ச குடும்பத்தின் அடுத்த அரசியல் தலை என்று சொல்லப்படுகின்ற இந்த நாமல் ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற அவர் பிரித்தானியாவுக்கு வருகை தந்திருக்கின்றார். அவர் மூன்று முக்கியமான விடயங்களுக்காக பிரித்தானியாவுக்கு வருகை தந்திருக்கின்றார். முதலாவதாக விஷயத்தை பார்ப்போம். முதலாவது மிக முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், கேம்பிரிட்ஜ் மற்றும் ஆக்ஸ்போர்ட் விவாத அரங்குகளிலே அவர் உரையாற்றுவதற்காக முக்கியமான ஒரு நபராக அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் ஈழத்தமிழர்கள் பல முறை இவ்வாறான நடவடிக்கைக்கு எதிர்வினைகளை ஆற்றி இவ்வாறான நடவடிக்கைகளை ரத்து செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே மீண்டும் ஒரு தடவை பிரித்தானியா வாழ் தமிழ் அமைப்புகள் எளிய அமைப்புகள் ஒரு அறைகூவலை விடுத்திருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு தடவை நாங்கள் இந்த இனப்படுகொலையாளியின் மகனான நாமல் ராஜபக்சவினை எதிர்ப்பு தெரிவித்து அவருடைய உரையை அந்த ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களிலே நடத்த விடாமல் செய்வதற்கான எதிர்ப்பு வினைகளை ஆற்றுவதற்காக உங்களை அழைத்திருக்கின்றார்கள். அதில் 2 விடயங்கள். முதலாவதாக கேம்பிரிட்ஜ் விவாத மேடையிலே பேசுவதற்காக 27ஆம் தேதி 2ஆம் மாதம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போதிலும் ஈழத்தமிழருடைய எதிர் நடவடிக்கைகளால் அந்த நாமல் ராஜபக்சனுடைய அந்த உரை நிறுத்தப்பட்டு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. உண்மையில் அது ஒரு வெற்றியாக பார்க்கின்றோம். அடுத்ததாக 2ஆவதாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அதாவது ஆக்ஸ்போர்ட் விவாத அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த பேச்சுக்களிலே நாமல் ராஜபக்ச அவர்கள் 23ஆம் தேதி 5 மணிக்கு நாளை திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு அவருடைய உரை அமைய இருக்கிறதாக அறிவித்திருக்கின்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரித்தானியா வாழ் ஈழத்தமிழர்கள் பிரித்தானியா வாழ் இளைய அமைப்புகள் இதற்கு எதிர்வினையாற்றும் முகமாக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றினை ஏற்பாடு செய்துள்ளார்கள். அந்த வகையிலே பிரித்தானியா வாழ் ஈழத்தமிழர்களாகிய நீங்கள் நேரமுள்ள நாளை மாலை 3 மணிக்கு ஆக்ஸ்போர்ட் விவாத அரங்கு முன்னாள் ஈழத்தமிழர்களுடைய அமைப்புகள் பல இணைந்து இந்த எதிர்ப்பார்ப்பாட்டத்தினை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நீங்களும் நேரமுள்ள இதில் கலந்து கொண்டு எதிர்பார்ப்பத்தில் கலந்து எதிர்ப்பினை தெரிவிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வகையில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றோம். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக வளாகத்திலே அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கின்றது. இது விரிவான செய்தியாக ஏற்கனவே 25ஆம் தேதி புதன்கிழமை அவருடைய உரை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போதிலும் தமிழர்களுடைய இந்த எதிர்வினையின் காரணமாக இரகசியமாக இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமானது 23ஆம் தேதி மாலை 5 மணிக்கு அவருடைய உரையை ஆற்றுவதற்கான இரகசிய ஏற்பாடுகள் செய்துள்ளதாக அறிகின்றோம். அந்த வகையிலே இந்த தமிழர் அமைப்புகளும் இளையோர் அமைப்புகளும் நாளை திங்கட்கிழமை 23/2/2026 மாலை 3 மணிக்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக வளாகத்திலே அணிதிரளுமாறு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள். ஆகவே நேரமுள்ள அருகில் உள்ள நீங்கள் சென்று இந்த இனப்படுகொலையாளியின் மகனான நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக அவருடைய உரையை நிறுத்தும் வகையிலே ஈழத்தமிழர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த ஆர்ப்பாட்டத்திலே நீங்களும் கலந்து எமது எதிர்ப்பினை தெரிவிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே இதை பார்க்கின்ற இந்த புலம்பெயர் தேசத்து மக்கள் உங்களுடைய சொந்தங்கள் நண்பர்கள் பிரித்தானியாவில் வாழ்ந்தார்கள் சொன்னால் அவர்களுக்கு உடனடியாக இதனை பகிர்ந்து அவர்களையும் இந்த ஆர்ப்பாட்டங்களில் கலந்து இன்னொரு இனப்படுகொலை செய்யப்பட்ட ஒரு இனத்தை அழித்த ஒரு போர்க்குற்றம் செய்த ஒரு குடும்பத்தினுடைய அடுத்த வாரிசென்று ஒரு வாரிசாக உலகத்துக்கு காட்ட விரும்புகின்ற இந்த
இவ்வாறான மனிதர்கள் உலக நியதியின்படி என்னென்ன செய்தார்களோ அவர்களை திரும்பி அவர்களுக்கே வரும் என்றதை நாங்கள் அவர்களுக்கு உணர்த்த வேண்டிய கட்டாயமும் இது இருக்கின்றது. அந்த வகையில் ஈழத்தமிழர்களை கொன்றவர்கள், அழித்தவர்கள் மீண்டும் அவர்கள் பதவிகளிலோ அவர்கள் செய்ததை மீண்டும் அவர்களே அனுபவிக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு இந்த நாமல் ராஜபக்ச உரையை நிறுத்தும் வகையிலே உங்களுடைய எதிர்வினைகள் எல்லாமே உங்களை அனைவரையும் வேண்டுகொண்டு இந்த விவாதமானது ஏன் ஏற்படுகின்றதை நாங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்க வேணும். என்னென்னு சொன்னால், அதாவது ஆக்ஸ்போர்ட் இந்த பல்கலைக்கழகத்திலே விவாதமான அந்த மாணவர்களை உள்ளடக்கி அந்த மாணவர்கள் தங்களுடைய கேள்விகளை ஒரு உலக தலைவர்கள், உலக பிரதமர்கள், உலகத்திலே ஒரு அரசியல்வாதிகள், ஒரு மிகப்பெரிய கற்றவர்கள் என்று அவர்களை கூப்பிட்டு வந்து அவர்களை நேரடியாகவே இந்த மாணவர்கள் அவர்கள் மீது கேள்விக்கணைகளை தொடுத்து உண்மைகள் நியாயங்களை வேறுபாறாக ஆராய்கின்ற அந்த கல்வி கேட்கின்ற மாணவர்களுக்கு ஒரு விளக்கங்களை ஏற்படுத்தும் முகமாகவே இந்த நிகழ்வு சாதாரணமாக நடைபெறுகின்றது. அந்த வகையிலே தான் இவரும் இந்த முறை அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே உண்மையில் ஒரு இனப்படுகொலை செய்யப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வருந்தவர். இவர் தான் ஒரு புனிதராக இவரை காட்டுவதற்காகவே இவ்வாறான நடவடிக்கைகளை இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இணைந்து செய்கின்றது போன்ற ஒரு சந்தேகங்கள் ஏற்படுகின்றது. அந்த வகையிலே தான் நாங்களும் இதற்கான ஈழத்தமிழர்களாக நாங்கள் எங்களை இனப்படுகொலை செய்த இவ்வாறான மனிதர்களை உலக அரங்கிலே புனிதர்களாக அடையாளம் காட்டப்படுகின்ற இந்த சந்தர்ப்பங்களை கண்டு இந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் அகற்ற வேண்டிய கட்டாயத்திலே ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் இருக்கின்றோம். அந்த வகையிலே பல ஆர்ப்பாட்டங்கள் பலர்களை இவ்வாறான நடவடிக்கைகளை எதிர்வினைகளின் மூலம் உலகத்திலிருந்து அவர்களுடைய பயணங்களை, அவர்களுடைய பேச்சுக்களை, அவர்களுடைய நடவடிக்கைகளை பல தடவைகள் ஈழத்தமிழர்கள் வெற்றிகரமாகவே முன்னெடுத்திருந்தார்கள். அந்த வகையிலே தான் இதையையும் இந்த நகர்வையும் நாங்கள் வெற்றிகரமாக நகர்த்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்ற. ஆகவே புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற பிரித்தானியாவில், முக்கியமாக பிரித்தானியாவிலே வாழ்கின்ற இந்த மக்கள் உடனடியாகவே இதில் கலந்து உடனடியாகவே உங்களுடைய எதிர்வினைகளை நாளை மாலை 3 மணிக்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் வளாகத்திலே திரண்டு உங்களுடைய எதிர்வினைகளை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி.